தகவல் அரங்கம் பிரேக்கிங் நியூஸ். அனைவருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம். இலங்கையிலிருந்து புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கின்றோம். மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக தினமும் புதிய தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோவானது விஜய் சம்பந்தப்பட்ட மிக மிக முக்கியமான தகவல்களை வழங்குகின்ற வீடியோவாக அமையப் போகின்றது. வீடியோவின் கடைசி வரை பல தகவல்கள் வர இருக்கிறது. எனவே வீடியோவை கடைசி வரை பாருங்கள், அப்போதுதான் பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், விஜயின் அரசியல் பரப்புரை கடந்த மாதம் 2025 9ஆம் மாதம் 27ஆம் தேதி கரூரில் இடம்பெற்றது. இந்த அரசியல் பரப்புரையின் போது சன நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்திருந்தார்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருந்தார்கள். இந்த சம்பவம் நடைபெற்று சரியாக ஒரு மாதம் நிறைவடைந்திருக்கிறது. விஜய் தனது அரசியல் கூட்டத்துக்கு வருகை தந்து உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களையும் சந்திக்காமல் இருந்தார். ஆனால் தற்பொழுது இந்த சம்பவம் நடைபெற்று சரியாக ஒரு மாதம் நிறைவடைந்திருக்கிறது. நேற்றைய தினம், அதாவது 2025 10ஆம் மாதம் 27ஆம் தேதி இந்த குடும்பத்தை சந்தித்திருக்கிறார். எப்படி என்று சொன்னால், இந்த 41 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் கரூர், திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். இந்த 41 குடும்பங்களையும் சென்னைக்கு வரவழைத்திருக்கிறார். சில குடும்பங்கள் விஜயை நேரில் போய் சந்தித்து ஆறுதல் பெறுவதற்கு மறுத்துவிட்டது. 5 குடும்பங்கள் என்று நினைக்கின்றேன். ஏனைய குடும்பங்கள் சென்னைக்கு பஸ்கள் மூலமாக சென்று பஸ்கள், போக்குவரத்து செலவு, உணவு செலவு, விடுதிக்கான செலவு அனைத்தையும் விஜய் பொறுப்படுத்தியிருக்கிறார். இவர்கள் அனைவரையும் வரவழைத்து சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். இந்த விடயம் தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. நேரில் போய் சந்தித்தவர்கள் விஜய் என்ன சொன்னார் என்ற விடயங்களை தெளிவாக ஊடகங்களுக்கு இப்போது சொல்லி வருகிறார்கள். இவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையாக விஜய் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தலா 20 லட்சம் படி 41 குடும்பங்களுக்கும் 820 லட்சம் ரூபாய் பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டுள்ளார் விஜய். இந்த நிலையில்தான் இவர்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், ஒரு மன விருப்பம் வந்ததன் காரணமாக சென்னைக்கு வரவழைத்து இவர்களை சந்தித்திருக்கிறார். விஜயானவர் மிகவும் நொந்து போய் இருப்பதாக சந்தித்தவர்கள் தற்பொழுது ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன விடயங்களை நான் சுட்டிக்காட்டுகின்றேன். இதேவேளை விஜயின் கூட்டத்திற்கு வருகை தந்து உயிரிழந்த நபரின் மனைவி விஜய் வழங்கிய 20 லட்சம் ரூபாய் பணத்தை மீண்டும் அவருக்கு விஜய்க்கே அனுப்பியிருக்கிறார். இந்த சம்பவமும் தற்பொழுது அதிகம் பேசப்பட்டு வருகிறது. அவர் ஊடகங்களுக்கு பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதை நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவதாக, உயிரிழந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் விஜயினுடைய செலவில் சென்னைக்கு சென்று விஜயை சந்தித்து பேசினார்கள். விஜயை சந்தித்து பேசியவர்கள் என்னென்ன விடயங்களை ஊடகங்களுக்கு சொன்னார்கள் என்ற விடயங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக தருகிறேன். விஜய் முதலாவதாக அவர்களை சென்னைக்கு வரவழைத்தமைக்காக முதலில் மன்னிப்பு கேட்டதாக சந்தித்தவர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது, விஜய் காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டதாக சொல்கின்றார்கள். விஜய் ரொம்பவும் மனமுடைந்து போயிருப்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். மிகவும் கஷ்டமாக இருந்ததாக, அவர்களை விட விஜய் ரொம்பவும் உடைந்து போய் இருப்பதாக விஜயை சந்தித்தவர்கள் இப்பொழுது ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அடுத்ததாக, இவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி செலவை விஜய் பொறுப்பெடுப்பதாக சொல்லியிருக்கிறார். இவர்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்குவதாகவும் சொல்லியிருக்கிறார். அதே போன்று தொழில் பிரச்சனைகளை சரி பண்ணி தருவதாகவும் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு எதுவும் தொழில் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு நான் செய்து தருகிறேன் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். அதனுடன் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் விஜய் செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார். அத்துடன் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்பொழுது உங்கள் ஊருக்கே வந்து நேரில் சந்திப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், விஜயின் தாராளத்தன்மையை பாருங்கள், அவருடைய குழந்தை மனத்தை பாருங்கள். அவர் இவ்வளவு செலவு பண்ணி இவர்களை சந்திக்க வேண்டிய அவசியமில்லை. இவர்களுக்கான நஷ்டஈட்டு தொகையாக 20 லட்சம் ரூபாய் பணத்தை வங்கியில் போட்டுவிட்டார். இருந்தும் அவர்களை நேரில் அழைத்து சந்தித்து அவர்களுக்கு நம்பிக்கை அளித்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் ஒருவனாக நான் இருக்கிறேன், ஆகவே நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள். நடந்த சம்பவத்திற்கு நான் ரொம்பவும் வருத்தம் அடைகின்றேன். இதுபோன்ற சம்பவங்கள் இனி நடக்காது, இவ்வாறான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் நேரில் உங்களை சந்திப்பதற்கு இப்போது நான் வரவில்லை. ஏனென்று சொன்னால், விஜய் வந்தால் பல கூட்டம் அந்த இடத்துக்கு வரும். இதுபோன்று மீண்டும் சன நெரிசல் ஏற்பட்டு உயிரிழக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வேறு அடிதடி பிரச்சனைகள், சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. விஜய் ரொம்பவும் உடைந்து போயிருப்பதாக சொல்லப்படுகின்றது. சந்தித்தவர்கள் அவ்வாறு தான் சொல்கிறார்கள். மிகவும் கஷ்டமான நிலையில் விஜய் இருப்பதாகவும், விஜயினுடைய நிலவரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் கவலை வருவதாகவும் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். விஜயானவர் கவலை தேய்ந்த முகத்துடன் இருந்தார். விஜய் இவர்கள் அனைவரையும் தனி ஒருவனாகத்தான் சந்தித்திருக்கிறார். அவருக்கு அருகில் எந்த ஒரு பாடி கார்டும் இருக்கவில்லை, யாரும் இருக்கவில்லை.
பார்க்க சென்ற குடும்பத்தினர் அவருக்கு அடித்தால் கூட அவரை காப்பாற்றுவதற்கு யாரும் அவர் கூட இருக்கவில்லை என சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு தான் விஜய் இருந்திருக்கிறார். சென்னையில் இருக்கின்ற பிரபலமான ஹோட்டலில் 50 ஹோட்டல் அறைகள் புக் செய்யப்பட்டு இவர்கள் அனைவரும் அங்கு வரவழைக்கப்பட்டு இவர்களுக்கான உணவு, பாதுகாப்பு அனைத்தும் வழங்கப்பட்டு தான் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இவை அனைத்தும் விஜயினுடைய சொந்த செலவில் தான் நடைபெற்றிருக்கின்றதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக நாங்கள் சுட்டிக்காட்டுகின்றோம். விஜயினுடைய மனதை பாருங்கள், மிகவும் தாராளத்தன்மை உடையவராக இருக்கிறார். அவர் உழைத்த பல கோடிக்கணக்கான பணங்களை இவர்களுக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார், இன்னமும் செலவழிக்கப் போகின்றார். இந்த நிலைமையில் சில குடும்பங்கள் விஜயை சென்னைக்கு சென்று சந்திப்பதற்கு விரும்பவில்லை. அதில் ஒரு பெண், உயிரிழந்த ஒருவரின் மனைவி தற்பொழுது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், விஜயை நான் நேரில் போய் சந்திப்பதற்கு நான் விரும்பவில்லை, ஆனால் எனது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அதாவது உயிரிழந்தவரின், அதாவது தனது கணவரின் அக்கா விஜயை சந்திப்பதற்காக சென்றிருக்கிறார். ஆனால் இந்த தகவல் அவருக்கு தெரியாது. அந்த பெண் மேலும் ஊடகங்களுக்கு கூறுகையில், தமிழக வெற்றி கழகத்தினர் எனக்கு தெரியாமல் எனது கணவனின் அக்காவை அழைத்து சென்றிருக்கின்றார்கள். இது ரொம்பவும் பிழையான விடயம். விஜய் எனக்கு தந்த 20 லட்சம் ரூபாய் பணத்தை மீண்டும் அவருக்கே நான் அனுப்பிவிடுகிறேன் என அந்த பணத்தை அனுப்பியிருக்கிறார். அதற்கான ஆதாரத்தையும் ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கிறார். இவ்வாறு அவர் மனமுடைந்து போயிருக்கிறார். அதாவது விஜய் நேரத்துடன் சொல்லியிருக்கிறார், நான் நேரில் வந்து உங்களை சந்திப்பதாக சொல்லியிருந்தார். அதன்படிதான் 20 லட்சம் ரூபாய் பணம் ஒவ்வொருவருக்கும் வங்கியில் வைப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மனமுடைந்த இவர் 20 லட்சம் ரூபாய் பணத்தை விஜய்க்கு மீண்டும் வங்கிக்கு சென்று மீண்டும் அவருக்கே அனுப்பியிருக்கிறார். இந்த சம்பவம் தற்பொழுது அதிகம் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உயிரிழந்த அந்த 41 குடும்பங்களுக்கும் அரசாங்கமும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகவும், அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் போய் சந்தித்திருந்தார்கள். முதலமைச்சர், துணை முதல்வர்கள், ஏனைய அரசியல்வாதிகள் போய் உயிரிழந்த குடும்ப உறவினர்களை சந்தித்து ஆறுதல் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் தனது அரசியல் கூட்டத்திற்கு வருகை தந்து சரணரிசில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் வீடுகளுக்கு நேரில் சென்று ஆறுதல் வழங்காமை இன்று வரை பல விமர்சனங்களுக்கு உட்பட்டு வருகிறது. பலர் சமூக ஊடகங்களில் விஜய்க்கு எதிராக பல்வேறு வகையான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். விஜய்க்கு அரசியல் செய்ய தெரியாது என்றும், விஜய் தலைமைத்துவத்துக்கு பொருத்தமற்றவர் என்றும், விஜய் பணத்துமறு பிடித்தவர் என்றும் பல்வேறு வகையான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதன் நிதர்சனமான விடயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது, விஜய் நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் வழங்க போனால் இதுபோன்று இன்னும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. போலீஸ் பாதுகாப்பு அதிகம் தேவைப்படும். ஆம்புலன்ஸ் அந்த இடத்திற்கு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பல்வேறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் பார்த்துதான் விஜய் நேரில் போய் சந்திக்காமல் இவர்களை சென்னைக்கு அழைத்து தனித்தனியாக ஒவ்வொருவரையும் சந்தித்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 நிமிடங்கள் 30 நிமிடங்கள் செலவழித்து அவர்களுடன் ஒன்றிணைந்து அவர்களுடன் ஒன்றாக பேசியிருக்கிறார். உண்மையில் இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு விடயம்தான். ஏனென்று சொன்னால், ஒவ்வொருவரையும் நேரில் போய் சந்தித்து பேசுவதென்றால் இவ்வாறு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 15 நிமிடம் 30 நிமிடம் அந்த இடத்தில் கொடுக்க முடியாது. ஏனென்றால் சனம் அதிகம் வரும். 5 நிமிடம் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் நேரில் இவர்களை அழைத்து தனியாக பேசியதன் காரணமாக இவர்களுடைய குறைகளை கேட்டறிந்திருக்கிறார். பல்வேறு நிவாரணங்கள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதன் மூலமாக அவர்களுக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு தான் அதிகளவான நன்மை கிடைத்திருக்கிறது. உண்மையில் இதை விமர்சனமாக நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோவில் எதிர்பார்க்கிறோம். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்து உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.